அபிஷேகம் தேவைங்க. அந்த அபிஷேகம் நிலைமையை புரட்டி போடும். ஒவ்வொருத்தருடைய அபிஷேகத்தை நீங்க மறந்துடாதீங்க. நான் இயேசுவே இந்த சோதனை வந்துருச்சு, என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு போயிட்டா எல்லாம் நல்லா இருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். அந்த எதிர்பார்க்காத சூழ்நிலையில நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் வேலை செய்யும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த சாதாரண மனிதன், அடிமையாக வந்தவன், எப்ராயிம் கோத்திரத்தான், தகுதியற்றவன், ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு குவாலிபிகேஷனை உருவாக்கி கொடுக்கிறாரு. ஆவியை பெற்ற நூனின் குமாரனாகிய யோசுவா, அவனுடைய குவாலிபிகேஷன் ஆவியை பெற்ற நூனின் குமாரனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. ஆவியை பெற்ற உன் குவாலிபிகேஷன் உதவாது. இந்த அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன் நிலைமையை மாற்றி போடும். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற நிலைமையை மாற்றி போடும். யூ வில் பி தி டிஃபரண்ட் பர்சன். ஆல்வேஸ் ஆல்வேஸ். இவங்க பேசினாலே டிஃபரெண்டா இருக்குது, இவங்க பேசினாலே வித்தியாசமா இருக்குது, இவங்க பேசினாலே இப்படி இருக்குது, இவங்க ஜெபம் பண்ணாலே இப்படி ஒரு வல்லமை இருக்குது. ஏன்? கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிற அவர் உனக்கே தெரியாமல் உன் கையில கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நான் நினைச்சிட்டு பேசும்போது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன சந்தோஷப்பட்டேனாக்கா, அதாவது இன்னைக்கு எடுத்த சங்கீதமும் இன்னைக்கு எடுத்த பிரேயரும் ரொம்ப ரொம்ப அருமையா போச்சு. அந்த 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 சங்கீதத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த நம்பிக்கை யாரு? தீபிகா கேக்குறாங்க, அந்த நம்பிக்கை யாரு? அந்த நம்பிக்கை என்னது? அந்த நம்பிக்கை யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம். அது மட்டும் இல்ல, பேசும்போது பாக்குறேன், நான் நினைக்கிறேன் அவங்க பேரண்ட்ஸ் மறந்துடணும். நான் நினைக்கிறேன் உன் மேல கொடுத்த அபிஷேகத்தை நீ மறந்துடாத. ஆனால நீ எங்க போனாலும், நீ உன் சொந்தமா இன்னும் ட்ரை பண்ணாலும் அது உன் சொந்தம். ஆனா உனக்கு கொடுத்த அபிஷேகம் உன்னை பயங்கரமா உன்னை பேச வைக்க போது ஒரு பிரீச்சர். நீ யூ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஆல்வேஸ். அதே மாதிரி வல்லமையான ஒரு ஜெபத்தை நான் கேட்டேன் இன்னைக்கு. நான் உணர்த்தப்பட்டேன், ஆண்டவரே இந்த வல்லமையான ஜெபம் அவனுக்குள்ள குறையவே கூடாது இயேசு சுவாமி. அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க, அந்த அபிஷேகம் அவனை விட்டு குறைய கூடாது ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாருன்னா சும்மா கிடையாது, சும்மாவே கிடையாது. நெவர் நெவர் நெவர். ஆண்டவர் உன்னை உடைச்சுதான் கொண்டு வருவாரு. உன் பின்னாடி ஒரு பெரிய தோல்வியை நீ பார்த்திருப்ப, உன் பின்னாடி நீ பெரிய கஷ்டங்களை பார்த்திருப்ப, துன்பங்களை பார்த்திருப்ப, எல்லாத்தையும் பார்த்து நிக்க வச்சுதான் இங்க வந்து கொண்டு வருவாரு. அதனால்தான் நம்ம கிட்ட மோதுறவங்க என்னைக்கு தோத்து போயிடுவாங்க. ஏன் சொல்லுங்க? நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நிச்சயம். இன்னைக்கு நான் இந்த வெறியோடு பேசுறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில 16 வயசுல ஏற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் விடல. I never gave up.